9 மத்தேயு 9:12. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியது இல்லை. இங்கு அழகாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. இங்கு உலகத்திலே நாம் காண்கிற வைத்தியன் பிணியாளிகளை போக்குவான் என்ற நம்பிக்கை இன்னைக்கு அநேக நோயாளிகளுக்கு உண்டு. யாருமே ஒரு டாக்டர்கிட்ட போகும் பொழுது இந்த மருந்து எனக்கு என்ன பண்ணாது, வேலை செய்யாதுங்கிற நம்பிக்கையோடு யாரும் என்ன பண்றது இல்லை, போகிறது இல்லை. ஒரு டாக்டரை பார்க்க போனா என்ன நம்பிக்கையோடு போவோம், இன்னைக்கு இந்த மாத்திரையை போட்டால் நமக்கு என்னவாகும், இந்த நோய் சுகமாகும். அப்போ வைத்தியனை நாம் சில நேரங்களிலே அவன் விடுவிப்பான், விடுதலை தருவான், அவர் விடுவிக்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த வைத்திய கூடுகையை, வைத்தியரை பல ஊர்கள் தாண்டி இல்லை பல தூரம் தாண்டி நம்ம என்ன பண்றோம், வைத்தியரை பார்க்க போகிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில வேளையில வைத்தியனை தேடி விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பல பேர் வைத்தியனை தேடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள், விடுதலை பெற்ற பாடு இல்லை. ஆங்காங்கே சில விதமான மருத்துவமனைகள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு இங்க இவரு ஸ்பெஷலிஸ்ட், இங்க இவருக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. ஆனா என்ன குறைந்த பாடு இல்லை, நோய் குறைந்த பாடு இல்லை. வைத்தியர்கள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் வைத்தியரை குறித்ததான அட்வர்டைஸ்மெண்ட் பெருகி கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு மொபைல் எடுங்க, சொரியாசிஸ், பக்கவாதம், மூட்டு வலியா, உங்களுடைய முழங்கை வலியா என்று சொல்லி பல விதமான விளம்பரங்களை நாம் வைத்தியர்களை கண்டுகொண்டே இருக்கிறோம். ஆனா வியாதி குறைஞ்சிருக்கானா என்ன இல்லை, வியாதியினுடைய தாக்கமும் குறையல, வியாதியினுடைய பெயர்களும் குறையல. இன்னைக்கு நீங்க ரிசல்ட் எடுக்க போங்க, உங்களுக்கு பிளட் டெஸ்டா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நீங்கள் எடுக்க போகும் பொழுது உங்கள் வாயில நுழையாதவைகளை டாக்டர் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, இதுவா இருக்கும் அதுவா இருக்கும். ஆனா இங்க நீங்க பாருங்க, நீங்க ஒரு தெருவுல அநேக டாக்டர்கள் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர் மையமும் எப்படிதான் இருக்கு, கூட்டமா தான் இருக்கு. போயிட்டு வர்ற மாதிரி எந்த டாக்டர் மருத்துவமனைகளும் இல்லை. இந்த சுகமளிக்கும் ஆராதனை, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் தருகிற ஒரு நித்திய விடுதலை என்ன தெரியுமா, நீங்கள் தேடுகிற தற்காலிக வைத்தியர் அல்ல நம்முடைய ஆண்டவர், நிரந்தர வைத்தியராகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. ஆகையினாலதான் நாம் செபிக்கிறோம், ஆகையினாலதான் நாம் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அந்த விடுதலைக்காய் கதறுகிறோம். காரணம் என்ன, அவர் நித்திய வைத்தியர். ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு பாருங்க, சில பேர் நீங்கள் தேடுகிற வைத்தியர் இல்லை. பாருங்க, நம்முடைய வைத்தியர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நோ ஃபீஸ் பட் கன்ஃபார்ம் ஃபீஸ். உங்களுக்கு பணம் இல்லை, ஆனா என்ன உண்டு, சமாதானமும் ஃப்ரீடம், விடுதலையும் இந்த மருத்துவரிடத்திலே உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா மருத்துவருக்கும் என்ன கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். சரி, சமாதானமா வருவீங்கன்னா இல்ல, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போனா 2 மாத்திரை கொடுப்பாரு. சரி, இந்த டாக்டர் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனா பணத்தையும் செலவழிச்சு இன்னும் கூட 2 மாத்திரை கொடுப்பாரு. சரி, இந்த டாக்டர் சரியில்லைன்னு 3வது ஒருத்தட்ட போனா உங்களுடைய மாத்திரையின் எண்ணிக்கை கூடும், உங்கள் மாத்திரை டப்பாவினுடைய அளவு கூடும். ஆனால் சமாதானம் கிடைச்சிச்சு ஆனா இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் நம்புறேன், இந்த உலகத்திலே வைத்தியரை தேடி போகிறவர்களுக்கு சமாதானம் உண்டானால் மருத்துவமனைகள் குறையணும். ஆமாவா இல்லையா? மருத்துவமனைகள் குறையலாம், மருத்துவமனைகள் பெருகுகிறது. அப்போ இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல், வியாதியிலே சுகம் இல்லாமல், வியாதியிலே விடுதலை கிடைக்காமல், இந்த தற்கால விடுதலையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சுகம் உள்ளவனுக்கு அல்ல, வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அநேக இடத்துல பரிகாரத்தை செலுத்துறாங்க. என்ன கொடுக்குறாங்க, வியாதி சுகமாக பரிகாரம், வியாதி சுகமாக சில காரியங்கள். ஆனா நம்முடைய தேவனிடத்துல எதுவுமே கொடுக்க வேண்டாம், அவரே எனக்கு வியாதியை மாற்றுகிற ஒருவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க டாக்டர்கிட்ட போங்க, வியாதியோடு டாக்டர்கிட்ட போய் ஒரு ரிசல்ட் எடுக்க போனா என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு வியாதிக்கு ரிசல்ட் எடுப்போம். ஆனா என்ன பண்ணுவாங்க, கூட இந்த வைத்தியர்கிட்ட, நித்திய வைத்தியர்கிட்ட வந்து நீங்க உங்களை கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் என்னவா இருக்கும் தெரியுமா, ஒரே ஒரு லைன் மட்டும்தான், ஃப்ரீடம், விடுதலை, சுகம், ஒன்றும் இல்லை என்கிற நித்திய வைத்தியர் உங்களுக்கு என்று ஒருவர் உண்டு. அல்லேலூயா.
அவரைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய இரவு வேளையிலே நாம் தியானிக்க போகிற அவரைத்தான். பாருங்க, இந்த வைத்தியர் ரிப்போர்ட் எல்லாம் கேட்க மாட்டாருங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய நம்பிக்கையை அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள வைத்தியர் என்ன கேட்பா? ரிப்போர்ட். நம்முடைய வைத்தியர் என்ன கேட்பாரு? நம்பிக்கை. அல்லேலூயா. ஆண்டவரே, மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி வேகமாய் ஓடி வருகிறான். அவரை பார்த்த பொழுது, ஆண்டவரே, நான் சுத்தமாக வேண்டும், உமக்கு சித்தம் உண்டா? நீ சித்தம் உண்டு, சுத்தமாக. ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த வைத்தியரிடத்துல நாள் கணக்கா நிக்க வேண்டியதில்லை, கியூல நிக்க வேண்டியதில்லை. இவரை பார்த்து, ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாரும் என்று முழு இருதயத்தோடு கூப்பிட்டால் அவர் சொல்லுகிறார், விடுதலையாகி நீ எழுந்து நட, உனக்கு சுகம் உண்டு என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? உனக்கு விடுதலை உண்டு. அவரிடத்துல வர்ற ஒருத்தரை அவர் புறந்தள்ள மாட்டார். சுகம் பெற விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த ராத்திரி தருகிற வார்த்தை, அவர் நித்திய வைத்தியராயிருக்கிறார். அல்லேலூயா. என்னப்பா அவர் வைத்தியர்னு சொல்ற, சுகம் தந்தார்னு சொல்ற, விடுதலை கொடுத்தார்னு சொல்ற, ஏதாட்டு ஆதாரம் இருக்கா? இருக்கு. நான் அவருக்கு ஆதாரம். அல்லேலூயா. என்னை போன்ற நீங்கள் அவருக்கு ஆதாரம். சுகத்தை பெற்ற நாம் அவருக்கு அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதத்தில் அநேக அடையாளங்கள் உண்டு. வேதத்தில் அநேக நபர்களை என்னால் சுட்டி காண்பிக்க முடியும். வியாதியோடு வந்தவர்கள் நம்மளை போல அநேகர் இந்த வேதத்தில் இருந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு சில பேர் வியாதியோடு ஆண்டவர்ட்ட வர்றதில்லை. வியாதியோடு ஆண்டவர்ட்ட வர்றதில்லை. ஐயா, நீங்க ஆண்டவரை தேடுங்க, வியாதியில சுகம் கிடைக்கும்னு சொன்னா, இல்ல நான் அப்படியே கொஞ்சம் அந்த கோயம்புத்தூர் பக்கத்துல அந்த ஒரு மலை அடிவாரத்துல ஒரு வைத்தியர் இருக்காராம், அவரை போய் நான் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன்? பார்த்துட்டு வந்துடுறேன். நித்திய வைத்தியர் ஒருவர் இருக்கும் பொழுது ஏன் வேறொரு வைத்தியரை தேட வேண்டும்? தீர்க்கதரிசி ஆகிய ஏசா என்று நினைக்கிறேன், ரண வைத்தியர் இங்க இல்லையோ? எருசலேமிலே சுகம் உண்டு பண்ணுகிற மருத்துவம் இல்லையோ? ஏன் வேறொரு இடத்திற்கு நாடி ஓடுகிறீர்கள்? இயேசுங்கிற ஒரு பெயர் இருந்தா போதும், விடுதலை நிச்சயமாய் உன்னை தேடி வரும். எனக்கு அந்த இயேசுங்கிற பெயரை பெற விரும்பாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பல வைத்தியரை தேடி போறாங்க. கர்த்தர் சொல்லுகிறா, நானே நித்திய வைத்தியர். அல்லேலூயா. ஒரு 3 நபர்களை உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43வது இறைவார்த்தையை ஒரு சத்தமை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43வது இறைவார்த்தை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒரு வைத்தியனாலும் சொஸ்தமாக்க முடியவில்லை என்று ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னதாக வந்து கொண்டே இருக்கிறாள். போதுமானது. நல்ல கவனிங்க. இங்கு நீங்க கேட்கலாம், இந்த வைத்தியரிடத்திலே சுகம் பெற்ற யாராயிலும் ஒருவர் உண்டா? ஒருவர் அல்ல, அநேகர் உண்டு. ஆனால் அதில் ஒருவர் யார்? பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் என் தேவனிடத்திலே வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் தெரியும். பெரும்பாடுள்ள ஸ்திரி தன்னுடைய நம்மளை போல ஒருவர் தான். ஐயா, ஆண்டவரை தேடி வாங்க, இல்ல கொஞ்சம் வைத்தியரை பார்த்துட்டு வர்றேன். ஐயா, உபவாச ஜபத்துக்கு கடந்து வாங்க, இல்ல கொஞ்சம் வைத்தியரை பார்த்துட்டு வர்றேன். நான் டாக்டருக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. ஐயா, நித்திய வைத்தியர் உனக்கு ஒருவர் உண்டு, அவரை தேடி வரலாம் அல்லவா? நான் வர்றேன் பாஸ்டர், ஆனா கொஞ்சம் எங்க போயிட்டு வர்றேன்? கொஞ்சம் இந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வர்றேன். இந்த சகோதரி எத்தனை போதகரிடத்தில் எப்படி சொன்னாலோ தெரியவில்லை. அந்த வியாதியின் காலத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 12 வருடம் இப்படியாய் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவளுக்கு 12 வருடம் முடிந்து விட்டது வியாதியின் பெரும்பாடு. என்ன கேட்கிற அன்பான சபை ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒளிபெருக்கின் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய பெரும்பாடு நீங்க வேண்டுமானால் என் தேவனிடத்தில் வந்த கணமே உங்கள் பெரும்பாடு நீங்கும். இந்த பாருங்க, வியாதியின் காலம் 12 வருஷம். வியாதியின் பெயர் என்ன? பெரும்பாடு. இவ ஏன் ஆண்டவரை தேடி வந்தா? செலவழிக்க என்ன இல்ல, பணம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. வைத்தியரை தேடின காரணம், நித்திய வைத்தியரை தேடின காரணம், எல்லாம் இழந்து போய்விட்டார். அவள் எடுத்து வந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா?
அவ கையில வைத்திருந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? வசனத்தின் அந்த பின்பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 8:43 கடைசி வரி இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு வைத்தியனாலும் இவளுக்கு சுகமாக்க சொஸ்தமாக்க ஒருவனாலும் முடியவில்லை. இந்த உலகத்திலே நீங்கள் தேடுகிற வைத்தியரால் உங்களுக்கு சுகம் கொடுக்க முடியாது. அந்த ஸ்திரியானவருடைய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? முடியாது என்கிற ரிப்போர்ட் தான். வழி இல்ல, விடுதலை கொடுக்க ஒரு வைத்தியனும் இல்ல, சமாதானம் தர ஒருத்தனும் இல்ல. ஆனா பாருங்களேன், வியாதியின் விடுதலையின் காலம் எவ்வளவு நேரம்? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவரை தொடுகிற காலம். தொடுகிற காலம்னா என்னது? செகண்ட். ஒரு நிமிடத்துல பெரும்பாடு 12 வருஷமும் அவள் இரவு 12 வருஷம் அழுகை ஒரு நிமிடத்திலே மாறினது. 12 வருடத்தின் கஷ்டம் ஒரு நிமிடத்திலே மாறினது. காரணம் என்ன தெரியுமா? அவள் தேடின வைத்தியரிடத்திலே கிடைத்த தோல்வியை விட்டு நித்திய வைத்தியராகிய இயேசுவை பாதி வழியிலே கண்டுகொண்டால் தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு ஒரு விடுதலை என் தேவனால் கொடுக்க முடியுமானால் உங்களுக்கும் என் தேவன் விடுதலை செய்ய வல்லவராய் இருந்தே தீருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 12 வருஷம் வியாதி, ஆனா விடுதலை எப்போ? ஒரு நிமிடம். எனக்கு ஏன் என் ஆண்டவரால் எனக்கு செய்ய முடியாது? சபையில இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒருத்தருக்கு என்னுடைய வியாதியை சொல்ல முடியாத வியாதியாக இருக்கலாம். யாரிடத்துல போய் நான் சொல்லுவேன்? யாரிடத்துல போய் நான் அர்ப்பணிப்பேன்? யாரிடத்திலும் அர்ப்பணிக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை தொடுவதும் நீர் என்னை தொடுவதும் கன நிமிடம் போதுமானது. எனக்கு தேவன் அருளுகிற சுகம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்கிற அன்பான திருச்சபையே, இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பீர்களானால் நித்திய வைத்தியராகிய இயேசுவிடத்தில் உங்களை விசுவாசத்தை வையுங்கள். நித்திய வைத்தியராகிய இயேசுவிடத்தை நீங்கள் கூப்பிட வேண்டிய பெயர் என்ன தெரியுமா? இயேசு, இயேசு, இயேசு. ஏன்னா அந்த உலகத்துல அந்த பெயரை விட வேறு எந்த பெயருக்கும் பவர் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, உலகத்தின் அதிபதி சொல்றான், நான் யாரு? இந்த உலகத்தின் அதிபதி. ஆனா அவன் முன்னாடி நீ இயேசுன்னு சொன்ன போதும் உலகத்தின் அதிபதி ஆனாலும் என் தேவனுக்கு முன்னதாய் முழங்கால் படியிட்டே தீரணும். காரணம், அவரை போல ஒரு வைத்தியர் இந்த பூ உலகத்தில் இல்லை. அவரை போல ஒருத்தர் இந்த பூ உலகத்தில் இல்லை. வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25, 26 விதமாய் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 23, 25, 26 ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன் நடுவில் இருந்து என் தேவன் விலக்குவார். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற சந்ததி யாராய் இருக்க வேண்டும்? கர்த்தரை சேவிக்கிற ஜனம். வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண் தலைமுறைக்கும் அது ஆண்டவரை சந்ததி என்று சொல்லப்படும். அந்த சேவிக்கிற சந்ததி யாராய், அவரை ஆராதிக்கிற சந்ததி யாராய், அவரை விசுவாசிக்கிற சந்ததி யாராய் உங்கள் சந்ததி இருக்குமானால் வசனம் சொல்லுகிறது, உங்களில் இருக்கிற வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தீராத வியாதியா இருக்கலாம். டாக்டரை தேடி போன இது முடியாது, மருத்துவரை வைத்தியரை தேடினா நோ யூஸ். என் தேவனை தேடி பாருங்க, அவர் உங்களுக்கு நிரந்தர வைத்தியராக இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கையை உயர்த்தியவர் அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. என் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. பாருங்க, இரண்டாவது ஒரு நபரை உங்களுக்கு முன்னதாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 46வது இறை வார்த்தையை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். யோவான் 4:46. பின்பு இயேசு வந்தார். போதுமானது, போதுமானது. நல்லா கவனிங்க. இங்க யார் தெரியுமா? ராஜாவின் குமார். எப்படி இருக்கிறானா? வியாதியா இருக்கேன். கீழே வாசிச்சு பாருங்க. அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மரண அவஸ்தை. அவனுடைய வியாதியினுடைய பெயர் என்ன? மரண அவஸ்தை. இந்த உலகத்துல மனுஷன் எதை வேணா தாங்கிக் கொள்ளுவான், ஆனா மரணத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை.
ஒரு பெரிய இருள் அது, அதை அழிக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தை ஒருவன் பிறப்பானால் அவனுக்கு இறப்பு நிச்சயம். ஆனால் அந்த இறப்பிலே தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இறப்பா இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, ராஜாவின் குமாரன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? மரண வேதனைப்படுகிறான். இவனுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். அங்கு நம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்த்தோம். பெரும்பாடுள்ள ஸ்திரி விடுதலைக்காய் அழுதா, தேவனை தொட்டா போதுன்னு நம்பினா. ஆனா இங்க ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன். யோவான் 4:48 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, போதுமானது, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டால் விசுவாசிக்கிற கூட்டம். எது நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு அற்புதம் செஞ்சா நான் எங்க வர்றேன்? சபைக்கு வரேன். பாஸ்டர், நீங்க நல்லா ஒரு 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு ஏதாயிலும் காண்பிச்சா நான் என்ன பண்றேன்? வாரேன், ஆலயத்துக்கு வர்றேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டம். ஆண்டவர் சொல்ற, ராஜாவின் மகன், நீ ராஜாவின் குமாரனா இருந்தாலும் மரண வியாதி உன்னை தொடும்னா விடுதலை இயேசு மாத்திரம் தான் தரணும். அல்லேலூயா. என் ராஜா, நான் ராஜா மேன்மை, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பதவி இருக்கு, என்கிட்ட பொருள் இருக்கு, நான் போய் கொடுத்து வியாதியை சரி கட்டிடுவேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. இந்த மரண வேதனைப்படுகிற ராஜா அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்து விசுவாசிக்கிறவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்தாதானே நம்புவ, நீ எப்படி என்னை தேடி வார? வாசிக்கலாமா? யோவான் 4:50-51. நீ போகலாம், பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன், போதுமானது. வசனம் அழகா சொல்லுகிறது, அந்த மனிதன் அடையாளத்தையும் அற்புதத்தையும் கண்டு விசுவாசிக்கிற ஒருவன் அவர் வார்த்தையை நம்பினா. வசனம் சொல்லுகிறது, 51வது வசனம், அவர் எந்த கணம் இந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த கணமே தூரத்தில் இருக்கிற ராஜாவின் மகன் சொஸ்தமாகிறதை என் தேவன் நிரூபிக்க கூடும். பாருங்க, இவன் ராஜா வீட்டிற்கு போவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாணம் அங்க இருக்கிறது. ஒரு நாள் பிரயாணத்துல பாதி வழியில ஒரு வேலைக்காரன் ஓடி வாரான். ஐயா ராஜாவே, உம்முடைய மகன் சொஸ்தமாயிட்டான். எப்ப நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து சொன்ன அதே கண நேரம் அவன் எப்ப இயேசுவை நம்பினானோ அந்த கணமே அற்புதத்தின் விடுதலையை பெற்றுக் கொண்டான். மரண வியாதி இல்ல, மரணமே வந்தாலும் என் தேவனால் குணமாக்க கூடும். நம்மளோட வைத்தியர் எப்படி தெரியுமா? 1-2க்கு ஸ்பெஷலிஸ்ட் அல்ல, எல்லா வச்சிருக்கும் அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். அல்லேலூயா. எல்லா வச்சிருக்கும். மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நாவின் அதிகாரத்திலே உண்டென்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன கேட்கிற அன்பான திருச்சபை ஜனங்களே, ஒருவேளை நீங்க நம்பி இதுவரைக்கும் அற்புதத்தை பார்த்து விசுவாசிக்கிற கூட்டமா இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நம்பு, அந்த கணமே உனக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க வேண்டியது இல்லை. ஒரு நாள் பிரயாணமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்புங்க. கர்த்தரை நம்பினால் விடுதலை நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, சும்மா அற்புதத்தை பார்த்து சபைக்கு வருகிற கூட்டம் அல்ல நாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு விசுவாசிக்கிற கூட்டம் அல்ல, விசுவாசித்ததினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடையாளத்தை கண்டதுக்கு அப்புறம் ஆண்டவரை விசுவாசிக்கல, விசுவாசித்ததினால் அடையாளத்தை பெற்றுக்கொண்டோம். சொல்ல முடியும் அநேக சாட்சிகளை. மரண தருவாயிலே கிடந்ததான் எங்கள் குடும்பத்தை பல தெய்வங்களை தேடி, பல சொல்லப்படுகிற அநேக புனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிய அசைவை, விடுதலையை கொடுக்க கூடுமானால் எங்களுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வது அதிக நிச்சயம். பக்தி உள்ள குடும்பம் தான், பக்தி உள்ள குடும்பம் தான். வேறொரு என் தகப்பனார் இன்னொருவரை பக்தி என்றால், என் தாயார் வேறொரு வழி பக்தி. பக்தி உண்டு, அற்புதம் நடக்கணுங்கிற விசுவாசம் இருந்துச்சு. ஆனா அந்த பக்தி எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை திசை தெரியாமல் அலைந்தோம். திசை தெரியாத பக்தியா இருந்தது.
திசை தெரியல, எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்லுகிறது போல எல்லா தெய்வங்களையும் தேடினோம், எல்லா புனிதர்களையும் தேடினோம், எல்லா அற்புதங்களையும் தேடினோம். ஆனால் சுகம் அளிக்க என் இயேசுங்கிற நாமமே தவிர வேறொரு நாமம் பூமியில கட்டவிழ்க்கப்படலை என்பதை அறிந்து கொண்டோம். கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசுவென்று கூப்பிட்ட மாத்திரத்தில் மரண தருவாயில் இருந்த வியாதியையும் என் தேவனால் நீக்க கூடுமானால் உங்களுக்கும் செய்ய அதிக நிச்சயம். விசுவாசம் சகலவற்றையும் செய்யும். விசுவாசம் சகலவற்றையும் நிலை கொலைய செய்திருந்தாலும் சரி, என் தேவனால் அந்த நிலை குழந்ததையும் நிலையாய் மாற்றக்கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மரண தருவாயில் கடந்த பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. எனக்கு 12 வயது. தேவ சமூகத்திலே ஆலயத்துக்கு போவது உண்டு, பக்தி உண்டு, எல்லா ஆலயத்து ஜபத்துக்கு போயிருவோம். ஆனா இயேசுவனு கூப்பிட யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆனா இயேசுவனு கூப்பிட என்னைக்கு ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தேவ சுகம் எங்களுடைய வீட்டில் தேவன் எங்களுக்கு தர ஆரம்பித்தார். ஒவ்வொன்றாய் விடுதலையை உண்டு பண்ணினார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் விடுதலையாய் வைத்திருக்கிறார். ஆனால் இயேசுங்கிற ஒருவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும். அவரை தவிர இந்த உலகத்துல வேறு ஒரு அற்புதமும் இல்லைங்க. அவர் இயேசுன்னு கூப்பிட்டு பாருங்க, நீங்க இருக்கிற இடத்துல அற்புதம் பாருங்களே. யோவான் 3வது ஒரு நபரை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து செபிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். யோவான் 5:5. ஒரு மனுஷன் அங்கே இருந்தான், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியாயிருக்கிறது என்பதை அறிந்து அவனை நோக்கி நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். போதுமானது. இங்க 3வது ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். வியாதி உடைய ஒரு மனிதன், பேர் சொல்லப்படல. ஆனா எத்தனை வருஷம் வியாதி? 38 வருஷம் வியாதி. அவன் வியாதி என்ன நான் புரிந்து கொண்டது. அவன் சொல்லுகிறான், குளத்தை கலக்கும் போது என்ன பண்ண முடியல, என்னால வேகமாய் போய் இறங்க முடியல. அப்ப அவனால நடக்க முடியல. ஒருவேளை குண்டியை வச்சு தவுண்டு கொண்டே இருக்கலாம், சப்பானியா இருந்திருக்கலாம். இப்போ ஒரு தீர்மானம் பண்ணிட்டான், 38 வருஷம் முடிஞ்சிட்டு இனி என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. என் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த இரவு சந்திக்கிறார். அல்லேலூயா. என்னால முடியாது, நான் போய் என்ன செய்ய முடியும், நான் எப்படி இந்த குளத்துல இறங்க முடியும், நான் போய் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உங்களை தேடி கர்த்தர் வருகிறார். படுத்திருக்கிற உன்னை தேடி கர்த்தர் வருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, படுத்திருக்கிற அவனை என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. சுகம் பெற விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, சுகம் வேணும். ஆனா என்ன இல்ல, என்னை கொண்டு போய் விடுகிற நம்பிக்கையில சுகம் இல்லை. இவன் இதுவரைக்கும் நம்பினது ஒரு பெதஸ்தா என்கிற குளம். இதுவரைக்கும் இவன் நம்பினது அந்த பெதஸ்தா குளத்தை கலக்குகிற தூதன். இதுதான் அவன் 2 பேருடைய நம்பிக்கை. என்ன? ஒன்னு ஆலயம், 2வது அந்த ஆலயத்தின் தூதன். ஒருவன் ஆலயத்தை நம்பினா, அந்த குளத்தை நம்பினா, குளத்துல இறங்கினா சுகம் நம்பினா, பக்கத்துல நிக்கிறவர் சுகம் தருகிறவரை மறந்து போனான். 38 வியாதிதான். குளத்தை நம்பின நம்பிக்கை இயேசுவின் மேல வைக்கல. குளத்தின் மேல இருந்த நம்பிக்கை, ஆலயத்தின் மேல இருந்த நம்பிக்கை, அங்கு போக வேண்டி இருந்த நம்பிக்கை இங்கு தேவனை பார்த்து இல்ல. 2வது குளத்தை கலக்கின தூதன் எப்போ வருவான்னு காத்திருந்தான். ஆனா தூதனை அனுப்புகிறவர் என் பக்கத்துல இருப்பார் என்பதை மறந்து போனான். தூதன் வருவார்னு பார்த்தான், இல்ல, தூதனாலும் முடியல. கர்த்தர் சொன்னார், எழுந்து நட, கோ. அவன் எழுந்தான், படுக்கையை எடுத்தான். 38 வருஷம் படுக்க முடியாதவன், 38 வருஷம் நடக்க முடியாதவன், வேத வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது எழுந்து நடந்த ஆலயத்துக்குள்ள கடந்து போனார். பாருங்க, 15வது வசனத்தை வாசிங்களேன். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் யார் தெரியுமா? இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. என்னை சுகப்படுத்தினவர் யார்? இயேசு. அவருடைய பேர் தெரியல. குளத்தை நம்பினவன், தூதனை நம்பினவன் இப்ப இயேசுவா பார்த்தான், சுகம் கிடைச்சிட்டு. இப்ப அவர் பேர் இயேசுன்னு தெரியல. இப்ப தெரிஞ்ச பொழுது 15வது வசனத்துல போய் சொல்றான், யூதர்கள்மார்களை கூப்பிட்டான், குருமார்களை கூப்பிட்டான், அங்க ஆலயத்தில் இருந்தவர்களை கூப்பிட்டான். ஐயா வாங்க, எனக்கு சுகம் தந்தவர் யாரு தெரியுமா? நீங்கள் வைத்திருக்கிற குளம் அல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற தூதன் அல்ல, யாருக்கும் கிடைக்காத சுகம் என் இயேசு ஒருவரால் எனக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இயேசுவாலை சுகம் உண்டு, அவரை நம்புங்க. முடியாது என்கிற நிலை
நம்பினவர்கள் கைவிட்ட பொழுதும் நம்பாத ஒரு தெய்வம் கைவிடல. எங்களை தேடி வந்து ஜீவன் தந்தார். நான் நம்பினவர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டார்கள். இவனை நம்பின தூதன் கைவிட்டான், இவன் நம்பின குளம் கைவிட்டது, இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ஆனா இவனை தேடி வருகிற தேவன் ஒருவர் உண்டு, அவர் பெயர் தான் இயேசு. இன்னைக்கு நம்ம நம்புகிறோம். நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்களை நம்பி ஏமாறுகிறோம். நம்ம நம்பின மனிதர்கள் நமக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான இல்லை. ஆனா பாருங்களேன், நீங்க எந்த இடத்துலையும் நம்பாத ஒருவர் தான் உங்க கையை பிடிச்சிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் அவரை நம்பல. இதே இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவன் நான் தான். இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாது என்று 2 விரல்களினாலே காதை பொச்சி தெரு ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் வேகமாய் ஓடினவன் தான். இப்படிப்பட்ட சபையின் சத்தம், இந்த சத்தத்தை கேட்பது பாவம், இந்த வார்த்தை இயேசுங்கிற சத்தத்தை கேட்பது பாவம் என்று என் 2 கைகளினாலே என் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒரு தெருவின் ஒரு முனையிலிருந்து இன்னொரு தெருவின் முனைக்கு வேகமாய் ஓடின என்னை தான் இன்னைக்கு இயேசு இயேசுன்னு பிரசங்கிக்க வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் நம்பினது குளத்தை நம்பினேன். நான் நம்பின யாராவது தூதன் வந்து கைவிட்ட மாட்டானா, என் கையை பிடிச்சிட மாட்டானு எத்தனை முறை நான் என்னுடைய கவலைகளை கண்ணீரைகளை மாற்றாத அநேக தூதரை நம்பினேன். ஆனா நான் ஒருத்தரை நம்பல. ஆனா அவர் என்னையே நம்பினாருங்க. நான் ஒருத்தரை நம்பல, அவர் என்னை தேடி வந்தா. நான் ஒருத்தரை தேடல, அவர் என் பக்கத்துல வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தா. அவர் என்னை விட்டுட்டு போகல, என்னை அவர் பக்கமாய் சேர்த்து கொண்டு ஒரு ஜீவியத்தை தந்திருப்பார். ஆனால் அது நான் தேடினது அல்ல, என் தேவன் என்னை தேடி வந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேடினவைகள் என்னை கைவிட்டது, நான் தேடாத என் தேவன் என்னை கைவிடலைங்க. அதனாலதான் நீங்களும் நான் ஆலயத்தில் இருக்கிறோம். நம்ம நம்பினவர்கள் எல்லாம் கைவிட்ட பொழுது, நம்பினவர்கள் எல்லாம் நம்ம விட்டு போன பொழுது, நம்பாத ஒருவர் மாத்திரம் ஒரு ஓரமாய் நின்றார். என் பக்கத்துல வந்து என் தலையை தொட்டு என்னை சுகம் செய்ய விரும்புகிறாயா? ஆமாண்டவரே, நான் நம்பினவெல்லாம் விட்டுட்டு போயிட்டான், நம்பின வைத்தியெல்லாம் விட்டுட்டு போயிட்டான், நம்பின மனிதர்கள் எல்லாம் என்னை விட்டு போனார்கள். ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன்ப்பா. ஏன்னா உன்னை தாயின் கற்பத்துல கண்டிருக்கிறேன், உன் தாயின் கற்பத்துல நான் உன்னைய பார்த்திருக்கிறேன். அதனாலதான் கர்த்தர் இந்த ராத்திரி உங்ககிட்ட சொல்றாரு, அந்த நித்திய வைத்தியரை நீங்கள் தேடுவீர்களானால், அந்த நித்திய வைத்தியரை நீங்கள் கூப்பிடுவீர்களானால், அந்த நித்திய வைத்தியருடைய பெயர் என்ன தெரியுமா? டாக்டர் ஜீசஸ். அல்லேலூயா. அவரை கூப்பிடுங்க. இயேசுங்கிற ஒருவரை கூப்பிட்டா நீங்க கூப்பிடாதது எல்லாம் உங்க பக்கத்துல வந்து உங்க பேரை கூப்பிடும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கூப்பிடாதவர்கள் எல்லாம் உங்களை கூப்பிட வேண்டுமானால் நீங்கள் கூப்பிட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. நீங்கள் கூப்பிட வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. இந்த ராத்திரி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். 3 நபரை சொல்லிக் கொடுத்து இன்னும் அநேக நபரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குருடன் ஒருவன் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டான், தாவீதின் குமாரனை எனக்கு கூப்பிட்ட மாத்திரத்துல கர்த்தர் கேட்டான், உனக்கு என்னப்பா செய்யணும்? ஆண்டவரை நான் பார்வையடையணும். சரி போ, வேற ஒண்ணுமே இல்லை. அவரை நம்பினவர்களுக்கு விடுதலை இந்த ராத்திரி கர்த்தர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்களால் எழுந்து நடக்க முடியலையா, உங்களால் எழுந்து ஆலயத்துக்கு வர முடியலையா, உங்களை தேடி கர்த்தர் வருவார். உங்களை தேடி என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இருக்கிற இடத்துல வருவார். நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவை என்னை சுகமாக்க வாரோ. கண்களை மூடலாமா? அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் எனக்கு தந்த இந்த விடுதலையை உங்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். படுத்திருக்கிற என்னை அவர் பார்க்க கடந்து வந்தார். அநேக சாட்சிகளை சொல்ல முடியும், அநேக காரியங்களை சொல்ல முடியும். மரணத்தின் விளிம்பிலே, மரணத்தின் பள்ளத்தாக்கிலே அழிந்து போயிருக்க வேண்டிய என்னை தேவனுடைய கரம் சுகப்படுத்தினது. ஆனால் இன்றைக்கு உங்க முன்னாடி நிற்க வைத்திருக்கிறது. ஆனால் அது தேவன் என் மேல் வைத்த கிருபையே அல்லாமல் ஒன்றுமில்லை. அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இயேசுன்னு மாத்திரம் கூப்பிடுவோம். எல்லா கைகளும் வானத்துக்கு மேல உயர்த்தப்பட்டு, இயேசுவே என் வியாதியை மாற்ற உம்மால் கூடும், என் வியாதியின் உபத்திரவத்தை மாற்ற ஆண்டவரை குடும்பங்களிலே காணாத சமாதானத்தை கொண்டு வர உம்மால் கூடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. நம்மளை அர்ப்பணிப்போம். நம்முடைய போதகர் நமக்கு ஆச்சவை பாரு. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு விடுதலை தர உம்மால் கூடும், எனக்கு விடுதலை தர உம்மால் கூடும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். உன்னுடைய போதகர் ஜெபிப்பாரு.
அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அருமையாக பேசினார். கர்த்தர் மகனை கொண்டு தேவன் உடைய சத்தத்தை கேட்கக்கூடாது என்று சொல்லி தன் செவியை அடைத்துக் கொண்டு தெருவோரமாய் ஓடி திரிந்த மகனை தேடி சென்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்ற தாய்க்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியாது, ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு தெரிந்து அவர் தேடி சென்றிருக்கிறார். அல்லேலூயா. 3 விதமான மனிதரை காண்பித்து கொடுத்தார் கர்த்தர். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஆண்டவராய் இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்கள், ஆனால் உங்கள் சத்தத்துக்கு அவர் செவி சாய்த்து உங்கள் அண்டையிலே உங்களை தேடி வர ஒரு போதுமானவர். கண்களை மூடுவோம். தகப்பனே துதிக்கிற ராஜா, சோதரிக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே, சோதரிக்கிற ராஜா. இந்த ஒளிபரிக்க மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, என்னால் கடந்து போக முடியவில்லையே, என்னால் ஆண்டவரை தேடி போக முடியவில்லையே, ஆண்டவரை என்னால் ஆண்டவரை தேட முடியவில்லையே என்று வியாகுலத்தோடு ஆண்டவரே படுத்த படுக்கையாக இருக்கிற சகோதரர்களை ஆண்டவரே, ஆண்டவரே சோதரிக்கிறவப்பா. விளைவிடத்தில் ஆண்டவரே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் என் தேவன் 38 வருடமாய் ஆண்டவரே பெதஸ்தா குளத்தையும் தன்னை ஒருவர் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த 38 வருடம் ஆண்டவரே பிடியாளியை கண்டு சுகமாக்கிறது போல ஆண்டவரே, இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மை தேடுகிற ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்திற்கு சென்று சுகமாக்க நீ போதுமானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீ சுகமளிக்கிற வல்லமுள்ள தேவனப்பா. ஆண்டவரே சோதரிக்கிறோம், பிடியாளிக்க வைத்திய தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே சோதரம் யாராலும் ஆண்டவரே, ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே உண்மை தேட ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே நீ தேடி சென்று விடுதலை கட்டணமா செபிக்கிற ராஜா. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யான விடுதலை வாசிக்கிறோம். ஆண்டவரே சோதரிக்கிற மெய்யான விடுதலை ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சம்பூர்ணமான சுகத்தையும், சம்பூர்ணமான சமாதானத்தையும், சம்பூர்ணமான சந்தோஷத்தையும், சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கட்டளை ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பங்கிட்டு கொடுத்த மகனே, இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் பயன்படுத்தும். ஆண்டவரே இந்த கேட்ட வார்த்தைகள் 1, 30, 60, 100 விளைந்து பலன் கொடுக்கிற நல் நிலங்களாக நீ மாற்றி ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உலக ரட்சகரும் மீட்புமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே.